கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழக அரசின் விருதுகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக அரசு வருஷம் ஜனவரி மாதம் சில முக்கியமான விருதுகளை வந்து அறிவிப்பாங்க. பெரியார் விருதுகள், அம்பேத்கர் விருதுகள், நமக்கு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா, காமராஜர், இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் பேரில் விருதுகள் அறிவிப்பாங்க. அதே மாதிரி படைப்பாளிகளுக்குன்னு தனியாக நம்மளோட பாரதியார், பாரதிதாசன், அந்த மாதிரி அந்த பெயர்கள்லையும் வந்து விருதுகள் அறிவிச்சுட்டே வருவாங்க. ஸோ இந்த வருஷம் யாருக்கெல்லாம் அந்த விருதுகள் போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சமூக நீதிக்காக போராடுறவங்களுக்கு இந்த பெரியார் விருது, தந்தை பெரியார் விருது அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுப வீரபாண்டியன் சொல்லக்கூடிய இவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் என்னவா இருக்கார் அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியம். தமிழ்நாட்டோட சோஷியல் ஜஸ்டிஸ் கமிட்டியோட சேர்பர்சனாக வந்திருக்காரு, அதான் கொடுத்துருக்காங்க. சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு தந்தை பெரியார் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது அம்பேத்கர் விருது யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா நமக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பே சண்முகம் அப்படிங்கிற இவருக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களோட அந்த ஒரு மேம்பாட்டுக்காக போராடுறவங்களுக்கு தான் வந்து இந்த அம்பேத்கர் விருது அப்படிங்கிறது வருஷம் கொடுத்துட்டே வராங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப பே சண்முகம் அவர்களுக்கு வந்து இந்த அம்பேத்கர் விருது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது ஐயன் திருவள்ளுவர் விருது அப்படிங்கிறது பாலமுருகன் அடிமை சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2024ஆம் ஆண்டுக்கான விருது. அடுத்தது பேரறிஞர் அண்ணா விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பத்தமடை பரமசிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாலராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விருதுகள் தலைவர்கள் பேரில் வந்து இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதியார் விருது, நமக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது, அடுத்தது திருவிக்கா விருது, இந்த மாதிரி முக்கியமான படைப்பாளிகள் பேர்லையும் விருதுகள் இருக்குது. அதை வந்து முக்கியமான ஆத்தர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டே வராங்க. ஸோ அந்த வகையில் இந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. யூனிட் 8, யூனிட் 9 பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி விருதுகள் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு, இந்த வருஷத்துக்கான விருதுகள் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம். ஒவ்வொரு விருது, இப்போ பெரியார் விருது, தந்தை பெரியார் விருது அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதை வந்து சமூக நீதிக்காக கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அதனுடைய அப்ஜெக்டிவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த விருதுகளை பற்றின ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனாக தான் கொடுத்துருக்காங்க. இது தனியாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது இந்தியாவின் மாசடைந்த நகரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்திருக்கு. என்ன அறிக்கை அப்படிங்கிறத பார்த்தோம்னா எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் அவங்க தான் இந்த ஆய்வறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. CREA அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீனர் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எனர்ஜி அண்ட் கிளீனர் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு தான் வந்து இந்த ஒரு ஆய்வறிக்கையை விட்டுருக்காங்க. ஸோ என்ன பேசிஸில் விட்டுருப்பாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலேட் மேட்டர் 10 அப்படிங்கிறத சொல்லுவோம். நம்ம இந்த பேசிஸில் தான் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மேகாலயத்தின் ஸ்பைர்னிகாட் அப்படிங்கிற இந்த இடம் வந்து இந்தியா அளவில் முதலிடத்தில் இருக்குது. எந்த ஒரு பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலேட் மேட்டர் 10 அப்படிங்கிற இந்த விஷயத்தோட கான்சன்ட்ரேஷன், அதாவது ஏர் பொல்யூஷனை வந்து நமக்கு 2 விதமாக மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒன்று PM 2.5 அப்படிங்கிற இந்த இதை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது PM 10 அப்படிங்கிற இந்த விஷயத்தை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு PM 2.5 வச்சு கால்குலேட் பண்ணுறப்போ நமக்கு டெல்லி தான் ரொம்ப மாசடைந்த நகரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி வந்த ஆய்வறிக்கைகளில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ PM 10 வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. யார் கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீனர் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெகாலயாவில் இருக்கக்கூடிய இந்த பைர்னிகாட் அப்படிங்கிற இந்த ஒரு பிளேஸ் தான் வந்து இந்தியாவிலே மாசடைந்த நகரமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ சர்வே எடுக்கப்பட்ட நகரங்களில் ஒரு 227 நகரங்களில் சர்வே எடுத்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 85 நகரங்கள் எதுக்கு கீழே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய தூய்மையான காற்று திட்டத்துக்கு கீழே வரக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த தேசிய தூய்மையான காற்று திட்டம்னா என்ன, அந்த திட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2019 இந்த நேஷனல் கிளீன் ஏர் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலேட் மேட்டர் 2.5 அண்ட் பர்டிகுலேட் மேட்டர் 10 அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு டார்கெட்டும் வச்சுருந்துருப்பாங்க. என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது 2024க்குள்ள இந்த பர்டிகுலேட் மேட்டர் கான்சன்ட்ரேஷன், அதாவது இந்தியாவோட அந்த ஏர் பொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணணும். எவ்வளோ பெர்சன்டேஜ் கம்மி பண்ணணும் அப்படின்னா 20-30% அளவுக்கு கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு சிட்டியுமே இந்த ஒரு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணவே இல்லை. அதுதான் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக அதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு சிட்டியுமே இந்த ஒரு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதனால மறுபடியும் மத்திய அரசாங்கம் இந்த டார்கெட்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 2026க்கு என்ன ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 40% குறைக்கணும் அப்படிங்கிறத இந்த புதிய இலக்குகளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயமா இருக்குது.
ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வேறு என்ன நகரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பட்டியலிட்டு இருக்கோம். பைரினிகாட் அப்படிங்கிறது மேகாலயத்தில் இருக்குது. அந்த பர்டிகுலேட் மேட்டர் அளவு அப்படிங்கிறது 301 இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு டெல்லியும் இதில் இருக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் இவங்க இந்த பர்டிகுலேட் மேட்டர் 10ங்கிற விஷயத்தில் 8வது இடத்துல இருக்காங்க. இதே டெல்லி வந்து பர்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படிங்கிற விஷயத்தில் கால்குலேட் பண்ணோம்னா நம்ம டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு லெவல்லேயே நம்ம தான் வந்து இந்த 2.5 கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப டெல்லி தான் வேர்ல்டு லெவல்லேயே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இந்த 2.5 இந்த 10 அப்படிங்கிறதுலாம் என்ன அளவுகளில் சொல்கிறாங்கன்னா மைக்ரோகிராம் அளவுகள், அதாவது மைக்ரான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏர் பொல்யூஷன், அதாவது காற்றில் இருக்கக்கூடிய டஸ்ட்டோட சைஸை பேஸ் பண்ணி தான் இந்த 2.5 10 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2.5 அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சின்ன துகள்களாக இருக்கும். PM10 அப்படிங்கிறது நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து வரக்கூடிய டஸ்ட் எல்லாம் தான் இந்த PM10க்கு கீழே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயமா இருக்குது. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நமக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம இந்த ஏர் பொல்யூஷன் சார்ந்து ஒரு கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டுகளை எடுத்துக்கலாம். குறிப்பாக எந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த தேசிய தூய்மையான காற்று திட்டம் அப்படிங்கிறதே நமக்கு தனி கொஸ்டினாக கூட கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.